இன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் ஒண்ணா உட்காந்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வெரி கலாட்டா தான் அது பண்ணுது. உண்மையாலுமே தேங்க்யூ மேம். இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து தனி அடையாளம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஷர்மிகா அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து வந்திருக்காங்க. எங்க யூடியூபர் இருந்தாலும் ஷர்மிகா ஒரு இன்டர்வியூஸ் வந்துட்டு இருக்கு. எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த தருணம்? ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக்சுவலி நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ற அம்மா கிடையாது. இதை தூக்கி தலையில வச்சுட்டு என் தங்கம் என் செல்லம் ஊர் மனுக்கு அப்படிலாம் இல்லை. நிறைய பண்ணு தொடர்ந்து பண்ணு, இந்த தப்பை திருத்திக்கோ அந்த தப்பை திருத்திக்கோ அப்படிதான் சொல்லுவேன். உண்மையாலுமே மனசுக்குள்ள உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க சொல்லுங்க, அம்மா வந்து பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி தனியா ஒரு பவ்யமா அப்படி இருக்கீங்க. சோ அம்மாவை பத்தி சொல்லுங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்க பாண்ட் பத்தி சொல்லுங்க. அம்மாக்கும் எனக்கும் வந்துட்டு சொல் பேச்சு கேட்குற பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ நல்ல பிள்ளை, அடிக்கடி கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணும்போது நீ ரொம்ப நல்ல பிள்ளைடா அப்படிங்கறத நினைச்சு அடிக்கடி இப்போ கேட்டுட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டா எனக்கு நார்மலாவே திட்டு வாங்குறது பிடிக்காது, அடி வாங்குறது பிடிக்காது. இது ரெண்டையும் அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன ரூட்டா இருக்கோ அங்கங்கெல்லாம் நான் ஷர்மிகா போய் நிப்பா அப்படி. ஸோ அம்மா வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தான் நீ ரொம்ப நல்ல பிள்ளைடான்னு 2-3 டைம் சொல்றாங்க. நம்மள ஓ தேங்க்யூ நம்ம அதுக்காக தானேங்க. அதாவது அதுதான் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு பெரிய அங்கீகாரம்னு சொல்லும்போது அது அடிக்கடி சொல்லும்போது ஓகே இன்னும் சொல்லுங்க சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கோம். மற்றபடி பாண்டுனா அம்மா வந்துட்டு எனக்கு அம்முழு ரொம்ப இப்படி ஒரு டால் மாதிரி பிடிச்சு கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஷர்மிகாவோட அழகெல்லாம் எங்க இருந்து வந்து அங்க இருந்து ஒரு 5% கூட வரல, வந்திருக்கலாம், கலராது கொஞ்சம் வந்திருக்கலாம். ஸோ அதுதான், அது ஒரு டால் மாதிரி. நான் போனாலே கசக்கி எடுத்துருவேன். அம்மா ஐயோ விடுடி அப்படிம்பாங்க, கடிச்சு வைக்கிறதோ மூஞ்சி ஃபுல்லா கிஸ் பண்றதோ அந்த மாதிரி. அப்படி ஒரு நான் ரொம்ப அப்படி இப்போ ஒரு கிஸ் கொடுத்துருங்க நீங்க ஓகே. ஆமா நீங்க சொல்லுங்க, ஷர்மிகா உண்மையான சொல் பேச்சுற கேட்கிற பிள்ளை தானா? எப்படி அப்படி சொல்றீங்க? என்ன அப்படி கீழ்படுகிறாங்க உங்க பேச்செல்லாம்? அதாவது நான் வந்து முதல்ல என்னன்னா, கொஞ்சம் எங்க வீட்டுல வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க இது மிலிட்ரி வீடு அப்படிங்குவாங்க. ஆமா 5 மணிக்கு எந்திரிச்சாகணும், எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும், ப்ரே பண்ணிட்டு எக்ஸசைஸ் இவ்வளோ நேரம் பண்ணணும், ப்ரேயர் பண்ணிட்டு ஆகணும், ப்ரேயர் பண்ணியா அப்ப என்ன ஒழுங்கா முட்டி போட்டு பண்ணியா, இதெல்லாம் கம்பல்சரி. அது யார் வீட்டுக்கு வரும் நீ பண்ணுன்னு. அப்போ யாராவது வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த குழந்தைகளை எல்லாம் கூப்பிட்டு ஷர்மிகானா கம்பல்சரி எக்ஸசைஸ் கூப்பிட்டு போயிடுவா, அவ கூட நடந்தாகணும் அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் நாங்கள் வந்து ஃபேமிலியை உட்காந்து கம்பல்சரி ப்ரே பண்ணாமல் வீட்டை விட்டு போகணும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லேயே தான் இருக்கும் எப்பவுமே. அப்போ நான் கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பேன். திட்டினா ரொம்ப திட்ட மாட்டேன், கரெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீ ஏன் இப்படி பண்ணுற ஷர்மி, இப்படி பண்ண, இன்னைக்கு என்ன வைக்கிற நாள் என்ன வைக்காமல் ஏன் ஷர்மி ஆடிட்டு இருக்கிற, இந்த மாதிரி எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் குளிச்ச மாதிரியாடி இருக்கிற, ஒழுங்கா குளிக்க மாட்டியாடி. நான் என்னைக்கு குளிச்சுட்டு வந்தாலும் குளிச்சுட்டு வாம்பாங்க. அது வந்து ஒரு ரெகுலர், மா குளிச்சுட்டு தாமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி சத்தமே கேட்கல. அதேதான். ஆனா அவங்க குளிக்க வச்சாலே ஒரு தனி க்ளோ இருக்கும். அது அம்மா அவ கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் நான் அவளை குளிக்க வச்சு உள்ள தள்ளி நாங்க கதவு சாத்தி. ஏன்னா இவ வந்து ரொம்ப, அதாவது இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்றாலும் அவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஃபர்ஸ்ட் கேர்ள். குளிக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே வந்து குளிச்ச மாதிரியே இருக்காது. அப்போ உள்ள தள்ளி இந்த பீர்க்கங்காய் நார்ல பைத்த மாவுல வந்து கொஞ்சம் தேங்காய் மரச்சுக்கு தேங்காய் ஊற்றி கலக்கி தண்ணி ஊற்றி ஒரு தோசை மாவு பதத்துல கலக்கி பீர்க்கங்காய் நாரை நல்லா நினைச்சு திரும்ப அங்க திரும்ப கழுத்த காமி இங்க காமி இங்க காமி. ரேர் கேஸ் சினாரியோல அப்படிலாம் பண்ணுவாங்க. சரி, why is it using that and all ma'am? இல்ல உங்களுக்கு பார்த்தா அங்கங்க கருப்பு கருப்பா, இந்த இங்கெல்லாம் கருப்பு கருப்பா இருமா, உலக திரும்படி இங்கெல்லாம் தேய்க்க தெரியாது, இங்க திரும்ப அப்படி தேய்ச்சி குளிக்க வச்சு காலத்துக்கு மேலவே அப்படி இப்படின்னா அதெல்லாம். அப்புறம் அந்த மாதிரி ஒரு கரெக்ட் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ சீக்கிரம் வந்து கொஞ்சம் என் தங்கம் என் செல்லம் யார்ட்டையாவது இந்த குழந்தைகளை கொண்டு போய் ஐயோ என் பிள்ளை அப்படிலாம் பேசுனதே இல்லை என் லைஃப்பில். அப்புறம் நம்ம நல்லா ஏதாவது பண்ணும்போது ஷர்மி நல்லா பேசுன, நீ இப்படி தான் பேசணும், அவங்க அப்படி பேசுகிறாங்கல்ல, நம்ம இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தூரம் வந்து அவங்க எப்படியே பேசுகிறாங்க, நீ தாழ்மையாக பேசு, நீ ஒழுங்காக பேசு, அவங்கள வந்து அப்படி அக்கா அத்தை மாமா பெரியவங்க கரெக்டாக பேசு, அவங்க நம்மளை எப்படி நடத்துகிறவங்களோ இல்லையே இதெல்லாம் போது. அப்போ நான் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேம்மா. அப்போ என் வாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தை வாங்குறதுங்கிறது அவளுக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். ஆமாம். அப்போ நான் பார்த்து அப்பாடே நீ இதில் நீ நல்லா பண்ணடா, நான் ரொம்ப ரசித்தேன், அது இந்த வார்த்தை பேசுறது வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கும்போது அப்பாடி திட்டு வாங்கிட்டு திட்டுங்கிறதுல கரெக்ஷன் தான், கவுன்சிலிங் மாதிரி. நான் கத்துறது பண்ண மாட்டேன், ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு அத்தாரிட்டேட்டிவான அம்மா நான். இந்த ரொம்ப பிள்ளைங்க அம்மா பிடிச்சி கத்துறது அதெல்லாம் அப்படிதான். அந்த மாதிரி ரொம்ப
ஒரு கரெக்டான லவ்னாலும் எக்ஸ்ட்ரீம், திட்டுனாலும் ஒரு நார்மல், அந்த மாதிரி தான். ஓகே. சோ இப்போ வந்து முதல் குழந்தையும் பெண் குழந்தை, இரண்டாவது குழந்தை பெண் குழந்தைன்னு ஃபர்ஸ்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நீங்க எப்படி இருந்துச்சு அந்த மைண்ட் செட் இரண்டாவது குழந்தையும் பெண் குழந்தையா இருக்கும்போது? அதாவது எங்களுக்கு எங்க அப்பாவுக்கு வந்து நாங்க 8 பிள்ளைங்க. பெண்ணாலே அடங்கணும், ஒடுங்கணும், கோ எஜுகேஷன் காலேஜ்ல படிக்கக்கூடாது, காலேஜே படிக்கக்கூடாது, புருஷன் அடிச்சு கொன்னா கூட வாய மூடிட்டு இருக்கணும். அவ்வளவுதான் எங்க எல்லாருக்கும் போதிக்கப்பட்டது. நீ போனமா போனாலும் உன் வீட்லயே புதைச்சிருந்து இங்க வரக்கூடாது. அவ்வளோ ஒரு டோர் க்ளோஸ் எங்களுக்கு. அது தப்பா பட்டுச்சு எனக்கு. நான் என்ன சொல்லுவேன், நாங்களாம் நல்லா இருக்கிறோம், ஏதாவது எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கேளுங்கப்பா அப்படின்னா இல்லை. ஏன்னா அம்மா சின்னதுலேயே இறந்துட்டாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து பெண் குழந்தைகளை பெற்றுக்கணும்னு ஆசை. பெண் குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, கொடுக்க வேண்டிய ட்ரைனிங், கொடுக்க வேண்டிய சுதந்திரம், இதெல்லாம் கொடுத்து நான் எப்படி வளரணும் என்ன அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தது. ஸோ உண்மையாலுமே பெண் குழந்தைகளை தான் ஆசைப்பட்டேன். ரெண்டாவதும் 100% பெண் குழந்தைகள் தான். இப்போ வந்து ஒரு பையன் இருந்தால் நல்லா இருந்திருக்குமேங்கிறதெல்லாம், இன்னும் 2 பெற்றிருக்கலாமேங்கிறதெல்லாம் இப்போ தோணுது. அப்போ யாரும் நமக்கு சொல்லலைல, 2 பெற்று இருந்திருக்கலாம் அட்டடா அப்படின்னு காலம் கிடந்து என்ன 2 பேரும். இவளை பொறுத்தவரையில் என்னன்னா, இவ வந்து ரொம்ப ஒபீடியன். சின்னதுலேருந்தே ஒபே தான். என் பெரியவா ரோமிகா வந்து அநியாயத்துக்கு வாய் பேசுவாள். நானும் அவளும் வந்து நான் ஒன்று சொன்னால் அவள் 2 பேசுவேன் என்றால் நானும் விட மாட்டேன், அதை விட மாட்டேன். அவளுக்கு என்னென்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப லவ்விங், அநியாயத்துக்கு கேர் பண்ணுவாள். போயிட்டு வரும்போதெல்லாம் கிஃப்ட் பண்ணுவாள். அம்மாங்கிறது அவளுக்கு வந்து அம்மாங்கிற மாதிரிலாம் ஒரு தெய்வம் மாதிரி அவளுக்கு. ஆனால் வந்து வாய் பேசும். ஆனால் எங்கள் அம்மா கரெக்டாக இருக்காங்களே, எங்கள் அம்மா இது ஆகலையா, திடீர்னு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது பெட்ரூம் திறந்து வந்து அம்மா இருக்கீங்களா, செத்துக்கிட்டு போயிட்டு பெட்லேயே போயிடுச்சா உயிருன்னு. அம்மா ஒன்றும் ஆகலைங்க, என்னடி நடுராத்திரி இல்லை ஆரியால் அடிச்சு வச்சு தைரியமாக இருக்க மாட்டு போவா. அந்த மாதிரி அவள். இவன் வந்து டூ மச் ஆஃப் டிசிப்ளின். இவளை வந்து நான் கஷ்டப்படவே இல்லை, அதுதான் உண்மை. சொல்கிறதெல்லாம் கேட்டுக்குவா, ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவா, நிறைய விஷயங்களை வந்து கேட்பா, லிசன் பண்ணுவா. என்னை பேச விட்டு பெரியவ வந்து நம்ம பேசவே விடாத, 2 வார்த்தை பேசினா அது 3 பேசிடும். அப்புறம் நான் கொஞ்சம் மிரட்டி பெரியவளை அடக்குவேன். சொல்கிறத கேளுடி, அம்மா பேசும்போது குறுக்க பேசாதடி அப்படின்னு. இவன் அப்படி கிடையாது. ஏய் சும்மாடி ரோமி, அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா. அப்படி வந்து இவ வந்து எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு பிள்ளையில பாதி கீழே கொஞ்சம் வாங்க. சரி, ஓகே மேம். இப்போ நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு மேம். குழந்தைங்களை வளர்க்குற விதமாக இருக்கும். ஆப்வியஸாக அவங்கள பார்க்கும்போதே தெரியுது இந்த வளர்ப்பு தான் அப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதை தாண்டி பீங் அண்ட் ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டி அதை ரன் பண்ணணும். எப்படி உங்கள் பர்சனல் லைஃப் அண்ட் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க ஒரு விஷயம்? அண்ட் சின்ன வயசுலேருந்து உங்கள் ஹாஸ்டலில் இருந்தாங்கல்ல, அப்போ நீங்கள் என்னைக்காச்சும் கஷ்டப்பட்டுருங்க, சரி நம்ம குழந்தைங்களை நம்ம கூட வச்சு பார்த்துக்க முடியலையே அப்படின்ட்டு? ஆமாம், பிள்ளைங்களை ஹாஸ்டலில் வந்து விடணும்னு எல்லா பேரண்ட்டுக்கும் நான் சொல்கிறது, அட்லீஸ்ட் 3 இயர் ஹாஸ்டலில் விட்டுருங்க. ஹாஸ்டல்லேருந்து 3 வருஷம் கழிச்சு பிள்ளைங்க திரும்ப வரும்போது வேறு மாதிரி வருவாங்க. இந்த ரொம்ப பேம்பரிங் சைல்டாக நம்ம முந்தானியே பிடிச்சிட்டு எனக்கு அந்த 4 செவரு எங்கள் அம்மா அப்பா அதுதான் தெரியும் இல்லாமல் வரும்போது கெத்தாக நம்ம யாராவது தப்பா, அம்மா இப்படி பண்ணுங்க, மொபைல் இப்படி லொக்கேஷன் போடுங்க, அம்மா இது பண்ணுங்க, அம்மா இப்படி தான் அம்மா பண்ணணும்னு நமக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க ஹாஸ்டல்லேருந்து ரிட்டன். ஏன்னா அவங்க ஒரு வேறு லெவல், அவங்களே செல்ஃப் மேடப்பாக வருவாங்க. ஸோ அம்மா அப்பா பேரண்ட்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து என் பிள்ளைய நான் ஹாஸ்டலுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாமல் கம்பல்சரி 3 இயர்ஸ் வந்து போட்டுருங்க. ஆனால் அப்பப்போ ஒரு கவுன்சிலிங் இருக்கணும். யாராவது உன்னை கை வைக்கிறானா, ஒரு ஆண்கள்கிட்ட பழகும்போது இப்படி தான் பழகணும், இதுக்கு மேலே நீ இடம் கொடுக்கூடாது, தொட்டு பேச அலோவ் பண்ணாத, உன்னை பைக்கில் கூப்பிட்டு தூரத்துல எல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் அலோவ் பண்ணாத, உங்களை ரொம்ப பேர் கட்டுறோம். ஒரு ஆண் நண்பர்கள்னாலும் இப்போ நீங்கள் 6 பொண்ணுங்க 4 பசங்க எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுங்க, ஒரு பப்ளிக் இடத்துல பேசுங்க. ஒருத்தன் தனியாக உன்னை கூப்பிட்டு போய் பைக்கில் போனால் பண்ணவே பண்ணாதீங்க. அப்போ எல்லாமே ஆம்பளைங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து உங்களை பெண்களை ஈஸியாக அசிங்கமாக பேசுவாங்க. இப்படியெல்லாம் கம்பெனி கொடுத்தவ தானே, அப்புறம் நீ எத்தனை பேர் கம்பெனி கொடுத்த அப்படிலாம் பெண்களை பேசிடுவாங்க. அதனால அதெல்லாம் ஒரு பட்டர்ஃப்ளை நினச்சிட்டு பண்ணிடாதீங்க. அப்படி யாராவது ஒரு மாஸ்டரோ யாராவது அங்கங்கே தொடுறான், ஏதாவது வல்கராக பேசினா உடனே அம்மாட்ட சொல்லுன்னு எல்லா கவுன்சிலிங் கொடுத்து ஹாஸ்டலுக்கு அனுப்பணுங்கிறது சொல்கிறது. ஆனால் என்னென்னா எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய கஷ்டங்கள் வரும்போது எனக்கு நடக்கிற பிரச்சனைகள்லாம் இவங்க பார்க்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்த பக்கத்துலேயே இருந்து அந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்து பார்த்து மனதளவில் இவங்க ரொம்ப சைக்கலாஜிக்கலாக வீக் ஆயிடுவாங்கன்னு நினச்சி எல்கேஜி அவங்க யூகேஜி ஹாஸ்டல் போட்டுவிட்டேன். அது எனக்கு அப்படி டோட்டலாக ஹாஸ்டலில் இருந்தது எனக்கு ஒரு அம்மாவாக விருப்பம் இல்லை. அதாவது என் கூடயே என் பிள்ளைங்க இல்லை, டோட்டலாக. அவங்க எத்தனை வரைக்கும் இருந்தீங்க? 4th. அதுக்கப்புறம் ரோமி மட்டும் ஃபுல்லாக இருந்தால் நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. ஆமாம், ரோமி வந்து ஃபுல்லாக ஹாஸ்டலில் இருந்தால். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஹாஸ்டலில் நம்ம வந்து அந்த வளர்க்க வேண்டிய நேரத்தில் ஒரு
அதாவது டைம் ஒவ்வொன்றா ஸ்பெண்ட் ஆமாம் ஒன்றுனா சொல்லித்தரணும்னு நினைப்பேன். அதெல்லாம் சொல்லித்தர முடியாமல் முழுக்க முழுக்க ஹாஸ்டலில் இருந்ததுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு வலியான விஷயந்தான். இருந்தாலும் ரொம்ப ரேர் நாங்கள் மீட் பண்ணது. இன்றைக்கும் அப்படி தான் ஓடிட்டுருக்கு. அந்த அந்த ரேராக மீட் பண்ணுறப்போ வாரத்தில் ஒரு 2 நாள் இவ டீ குடிக்கிறப்போ வருவா. நானும் ரோமியும் இருப்போம். அப்போ இவ வந்துருவா. இவளும் தருணும் வருவாங்க. அந்த வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் ஒன்றா டீ குடிப்போம். அப்போ உட்காந்து பேசிட்டு, அப்போ உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம், அம்மா அதெல்லாம் இப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இந்த பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்களா குழந்தை பிறந்துச்சு, இந்த 4 பேருக்கும் குழந்தை போச்சு, இந்த பொண்ணு பாருங்கள் செமையாக ஸ்லிம் ஆகிட்டா, அப்படி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கதை ஒரு 20% இருக்கும். இவங்க அப்படி வலி வலின்னு அழுதாங்களே, இப்போ செமையாக வந்திருக்காங்க பார்த்தீங்களா, பிஃபோர் ஆஃபர் அப்படி அது ஒரு 20% இருக்கும். அரசியல் கதைகள் கொஞ்சம் ஓடும். அப்புறம் பர்சனல் கதைகள், அவங்க இவளுக்கு இப்போ கல்யாணம் தான் இப்போ தானே இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் பஞ்சாயத்து அதெல்லாம் கொஞ்சம் ஓடும். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் எல்லாமே பேசிட்டு அந்த பேச்சு முடிவில் ஒரு சின்ன கவுன்சிலிங் பண்ணிடுவேன். அதாவது இது எப்படி நம்ம டீல் பண்ணணும், இது எப்படி டீல் பண்ணணும்னு. ஒரே ஒரு விஷயம் நான் வந்து பேரண்ட்டு கஷ்டப்படுற பேரண்ட்டுக்கெலாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய வலிகள் எல்லாமே பிள்ளைங்கிட்ட பகிர்ந்துக்கிறது தப்பு கிடையாது. எனக்கு இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு உங்களுடைய வலிகள் எல்லா பேரண்ட்டும் அவங்களோட கஷ்டங்களை வந்து நான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்தேன்லாம் சொல்கிறது தப்பு கிடையாது. முடிவில் எப்படி நீங்கள் அதுலேருந்து சக்ஸஸ் பண்ணீங்கிறத சொல்லி தான் அந்த சப்ஜெக்டை முடிக்கணும். இப்போ ஒரு அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போகிறாங்க, புருஷன் குடிச்சிட்டு அடிக்கிறாரு பிடிக்கிறாரு, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் வந்தது, டேட் மீறி போச்சு, எல்லா கதையும் சொல்லிவிட்டு அப்பா இப்படி எல்லா பணத்தையும் குடிச்சிட்டு வந்தார் இத்தனையும் சொல்லிவிட்டு அம்மா கடைசியில் இப்படிலாம் பண்ணி ஃபீஸை கட்டிட்டேன் அப்படி தான் முடிக்கிறோம். அப்போ வந்து இந்த பிள்ளைங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் முடிவு சக்ஸஸ்ங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பதிய வைக்கணும். மேம் இப்போ வந்து நீங்கள் நிறைய பேரண்டிங் பற்றி பேசும்பொழுது இப்போ ஷர்மிகாவுக்கு வந்து சின்ன வயசில் அப்யூஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. ஸோ அதை வந்து உங்ககிட்ட சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க, என்ன சொல்லி கொடுப்பீங்க அவங்ககிட்ட? அதாவது ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறது, அங்கங்கே கை வைக்கிறது, ஆண்கள் ஒரு வல்கராக பண்ணுறதுங்கும் போது அது அப்படித்தாம்மா அதுலேருந்து வெளியே வந்துருங்க. இன்றைக்கி நிறைய இருக்குது. அவங்ககிட்ட தனியாக போகாதீங்க, அந்த அங்கிள் கூப்பிட்டா தனியாக போகாதீங்க, அவங்க வீட்டில் வந்து நீங்கள் போய் நம்ம ஸ்டே பண்ண வேண்டாம், அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகிறது, விலகிருங்க. மற்றபடி வந்து அதை நினச்சி பயந்துக்கிறக்கோ அதில் பதட்டப்படுறக்கோ ஒன்றுமில்லை. இது எல்லா பெண்களுக்கும் நடக்கிறது. எல்லா பெண்களுக்கும் ஒரு கட்டத்தில் நான் பஸ்ஸில் போகும்போது பின்னால் ஒருத்தம் பண்ணுவேன், அங்கே உட்காரும்போது இப்படி இருப்பேன். இது வந்து பெண்களுக்கு நடக்கக்கூடியது, இன்க்ளூடிங் எனக்கும். அதனால் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு அதில் குற்ற உணர்ச்சி நம்ம பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் கொஞ்சம் லைட்டாக அப்யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, கொஞ்சம் ஓவராக அப்யூஸ் பண்ணாலும் கம் அவுட் ஃப்ரம் தட். அதை நினச்சி பயப்படுறக்கு ஒன்றுமே கிடையாது. நீ வந்து தப்பு பண்ணலை, நீ போய் வில்லிங்காக போய் தப்பு பண்ணலைங்கிறத நான் சொல்லி புரிய வச்சிருவேன். அண்ட் இதுவும் அடிக்கடி சொல்லுவாங்க என்னன்னா, உடம்பு வந்துட்டு ரொம்ப அப்படியே பயங்கரம்லாம் நினச்சிக்காதீங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கும், எவ்வளவோ பேர் இருக்காங்க, அது வந்துட்டு நியூட் பிக்ஸு, அந்த பிக்ஸ் இந்த பிக்ஸ்ன்னு வருது. அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை மார்க் பண்ணுறவன் தான் அசிங்கப்படணும். நீ அதை பண்ணலை, அதனால நீ ஃப்ரீயாக விட்டுரு. அதை உடம்ப வந்துட்டு பயங்கரமாக பொத்தி 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 பார்க்குறவங்களுக்கு அது ஒரு அவமானம் அந்த மாதிரி இருக்கும். ரீசெண்டாக ஷர்மி ஒரு கவுன்சிலிங் பண்ணா. ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையன்கிட்ட பேசும்போது அவளை காமிச்சு பண்ணி அவன் அதை வீடியோ எடுத்து போட்டுட்டான். அந்த இது சொல்லுது. அது அப்படி சொல்லும்போது ஆக்சுவலாக ஃபேமிலி அதுதான் நான் அந்த மாதிரி சொல்லும்போது என்ன சொன்னா, உடம்பு வந்துட்டு ரொம்ப அப்படி நினைச்சுக்காதீங்கம்மா. இப்போ எல்லாரும் ட்ரெஸ்ஸை கழட்டினா ஒரே உடம்பு தான் இருக்க போகுது. அதை வந்துட்டு செக்ஷுவலாக ஃபர்ஸ்ட் பார்க்காதீங்க, ஃப்ரீயா விடுங்க. அதை நீ பண்ணாத பட்சத்தில் விட்டுரு, அவ்வளோதான். மூவ் ஆன் ஆகிட்டா. ஏன்னா மறதி தான் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே வியாதி. ஸோ டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த செகண்ட்ல வந்துட்டு நம்ம சூசைடல் தாட்ஸ் அதெல்லாம் டக்குன்னு ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணாமா 2 நாள் நம்ம நல்லா சாங்ஸ் கேட்குறோமோ, இல்லை டிப்ரெஷனை எந்த சைட்லாம் போய் கவுன்சிலிங் வாங்கிட்டு மூவ் ஆன் ஆகி வர்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். சூப்பர். இப்போ அம்மா சொன்னாங்க நம்ம வீடு மிலிட்ரி வீடு மாதிரி. என்னைக்கா இப்போ வந்து ஓகே நல்லா இருக்கு, நல்லா வளர்த்துருக்காங்க. பட் சின்ன வயசுக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இதை பண்ண அதை பண்ணு ரொம்ப இதுவாகவே இருக்காங்களேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக எனக்கு அது கஷ்டமா தெரியல. நான் நார்மலாவே என்னோட ஜெனட்டிக்கான என்னன்னு தெரியல, அந்த ஹாஸ்டல்ல எங்களை எழுப்பி விட்டுருவாங்க. எங்களோட ஸ்கூல்ல வந்துட்டு 5 மணிக்கு எழுப்பி விடுவாங்க, 5:30 ஏதோ பூஸ்ட் அந்த மாதிரி கொடுப்பாங்க, அப்புறம் 1 மணி நேரம் யோகா பண்ண வைப்பாங்க. அது பழகிடுச்சு எனக்கு. அதனால எனக்கு இவங்க எக்ஸசைஸ் பண்ண சொல்றதோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிளா தெரிஞ்சுக்கல. அது கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி எங்க அக்கா தான் உட்காந்து வேணாதுக்கு இருக்கோம். ஆனா எனக்கெல்லாம் அது ஒரு ஸ்ட்ரகிளா தெரிஞ்சுக்கலாம். அது நார்மல். எனக்கு இப்ப கூட சண்டே ஆனாலும் 6 மணிக்கு முழிப்பு வந்துடும். ஓகே. அப்போ இந்த என்னன்னா இவளை டிசிப்ளினா வளர்த்ததுல வந்து அவள் வந்து இப்போ 7 நாள் எக்ஸசைஸ்னா 2 நாள் வந்து லொல்லு பேசுவா, இல்லைன்னா 1.5 மணி நேரம் பண்ணுறதுல வந்து 1/2 மணி நேரம் பண்ணிட்டு நான் போயிட்டேன் வாக்கிங் போயிட்டேன்லாம் வருவா பெரியவா. இவ கரெக்டாக பண்ணி அந்த டிசிப்ளினில் இவளோட டிசிப்ளினுக்கு ஒரு உதாரணம் இது சொல்லித்தாகணும். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போனா, போயிட்டு அடுத்த நாள் காலையில் என்னடி ஏதாவது நடந்துச்சுன்னா, அத்தை 10:30 மணிக்கு க்ளீனாக தூங்கிட்டா, ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் நான். தருண் வந்து காமிக்கிறாரு மருமக.
5 மணிக்கு எழுந்துச்சு வாக்கிங் போயிட்டேன். அட கடவுளே, நான் இதை சொல்லி கொடுக்கல இந்த பொண்ணுக்கு. கொடுமை. 5 மணிக்கு எங்கள் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கொடுமை. என்ன வாட் இஸ் திஸ்? இல்ல அது அன்னைக்கு யாரோ கடமை வச்சுக்க ஒரு அளவு இல்லையா? இல்ல கெஸ்ட் அன்னைக்கு வரேன்னு சொன்னாங்க, அதனால நான் சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு அவரு சீக்கிரம் தூங்கணும்ல, அப்ப என்ன பண்றது, அதனால வெரி பேட். அவரும் ஃப்ரெண்டுங்கிறனால தூக்கம் வருதுடா அப்படின்னா சரி நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அது ஒரு மாசம் அப்படி ஓடிச்சு. அப்புறம் ஐயோ இல்லை, அப்புறம் நம்ம ஏதாவது இல்லை நீ நடக்கிறதெல்லாம் அப்பப்போ நடக்கணும். ஆமா சும்மா நீங்க அந்த காலத்து மாதிரி அன்னைக்கே சேரணும் பிடிக்கணுதெல்லாம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு அப்படி தோணணும் அப்படி இப்படின்னு எப்படியோ தொலைஞ்சுப்போம். அப்படியே ஒரு வருஷம் ஆயிப்போச்சு. அப்படியே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. சும்மா வெரி பேட். நோ தப்புதான் தப்புதான் அது. ஓகே சரி, ரொம்ப ஸ்லோ. நீங்க அதெல்லாம் இப்ப மக்கள் கேட்டாங்களா? மேம் இப்போ நீங்க சொன்னீங்க வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சு. இப்போ நிறைய பெண்கள் வந்து இப்போ நீங்க கல்யாணம் கணவர் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இல்லையா? பட் வாட் இஸ் த எக்ஸ்ட்ரீம் மேம்? இந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் வெளியே வந்துடணுமா? அந்த அபியூஸ்குள்ளேயே இருந்துட்டு பிரச்சனைகளை தாண்டியே இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த உலகம் எப்படி பேசும், ஐயோ நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்க போறோம்ன்ற மைண்ட் செட்லாம் நிறைய பெண்கள் அதே ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்காங்க. ஸோ வாட் இஸ் யோர் ஸ்டாண்ட்? எப்போ நம்ம வெளியே வரணும் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்து? அதாவது ரிலேஷன்ஷிப்பில் வெளியே வரணும்னு நம்ம பேசக்கூடாது, ரிலேஷன்ஷிப்பில் இருங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இருங்கன்னு சொன்னாலே வெளியே வந்துடுறாங்க பாதி பேர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கணவனோட மனைவியோட லைஃப் பார்ட்னரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறது தான் 100%. இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் மதர் செப்பரேட்டட் மதருங்கனால இப்படி பண்ணுங்கன்னு சொல்லவே கூடாது. ஆனால் என்ன ஒரு விஷயம் என்னென்னா முடிந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுங்கிறது ஒரு அட்வைஸு. இன்னொரு பக்கம் நீங்களும் வாழணும். அதாவது இந்த பேட்டியை பார்க்குற ஆணோ பெண்ணோ நீங்களும் உங்களோட லைஃப்பை வந்து கம்பல்சரி வாழணும். இந்த அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்கிறதுல நீங்கள் கஷ்டப்பட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு எல்லாத்தையும் இழந்து தொலைச்சி எனக்கு வந்து ஒரு பார்ட்னர் வேணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம இன்றைக்கி செத்து போனாலும் நான் நல்லா சந்தோஷமாக இருந்தேன்டா, செத்து போனாலும் செத்து போனோம். அதுக்காக நீங்கள் உங்கள் ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணணும். அதை அன்பாக கேளுங்க, இல்லை கொஞ்சம் ஃபைட் பண்ணி கேளுங்க. பட் அந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ நான் எனக்கும் ஷர்மிக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிற யங்கர் ஜெனரேஷன்லாம் நான் இப்படி தான் இருப்பேன். நான் உங்கள் அம்மா பார்க்கணுமா எங்கள் அம்மாவை பார்ப்பேன், எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பேன், உங்கள் அம்மா கொடுப்பேன். ஈக்குவல். எங்கள் இதில் பொறுத்தவரை நான் என்ன சொல்வேன், நீ என்ன கவனிக்கிறோ இல்லையா தயவுசெய்து அத்தை மாமா உனக்கு ரொம்ப முக்கியம் அவங்க வந்து அப்படிங்கிறத நாங்கள் நிச்சயமாக சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து பயந்து நடுங்கி ஐயோ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு சொல்லியே லைஃப்பை தொலைச்சு அப்படின்னு இருக்க வேண்டாம். சில மாற்றங்கள் துணிச்சலாக சில முடிவுகள் எடுத்து, அதுக்கு துணிச்சலாக முடிவு எடுக்கணும்னா கொஞ்சமாவது நம்ம செல்ஃப் ஏர்னிங் வேணும். பெண்கள் வந்து அப்பா சொல்கிறாங்க நீங்கள் பெரிய கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க அதனால் எனக்கு வந்து நான் சம்பாதிக்கல. உங்களோட ஓன் ஏர்னிங்கிறது வேறு. அப்பாவுக்கு நீங்கள் கோடி கோடியாக வச்சுருக்கலாம். இப்போ நான் ஷர்மிக்கெலாம் வந்து ஒரு வேலைக்கு வரும்போது ஷர்மி ரோமி 2 பேருக்கு ஜஸ்ட்டு சம்பளம் தான் கொடுத்தேன் என்னோட நிறுவனத்தில். இந்த மேனேஜிங் டைரக்டர் போஸ்ட் அவளுக்கு ஒரு பெரிய இதான் ஓனர் போஸ்ட் தரவே முடியாதுன்ட்டேன். இவ எங்கிட்ட வேலைக்கு வரும்போது நான் வேலைக்கு தான் எடுத்தேன். வேலைக்கு வரும்போது டாக்டர்லாம் 85,000 ரூபாய் சம்பளம் சீனியர் டாக்டர். இவளுக்கு நான் 20,000 ரூபாய் சம்பளம். 20,000 சம்பளம் கொடுத்து ஒழுங்கா செய். அந்த டாக்டர் என்னென்னலாம் செய்கிறாங்க அதை விட நீ மிஞ்சி செஞ்சு காமி, மற்ற கதையை அப்புறம் பேசலாம் அப்படின்னு. ஒரு நாள் லேட்டாக வந்து டெபிட், 1 மணி நேரம் லேட்டாக வந்து போகும்போது ஃபர்ஸ்ட் டாக்டரா போகல, ஃபர்ஸ்ட் ரிசப்ஷன். அதாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து காலையில் காலேஜ், ஈவினிங் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடும். அப்போ ரிசப்ஷனில் இருந்தோம், கேப்சூல்ஸ் போட்டோம், மெடிசனில் இருந்தோம், கேஷில் இருந்தோம், இப்படி தான் வந்தோமே. அப்புறமேட்டுக்கு கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு டிகிரி கையில் வந்தோன்னே தான் டாக்டருக்கே அப்படி. ஓகே, சீட்டை போட்டு கொடுக்கறதெல்லாம் இப்படிதான் மேம் இருக்கணும். எடுத்தோடனே ஐபோன் வாங்கி கொடுக்குறது குழந்தைங்களுக்கு, அவங்களே கெடுத்து விட்டுறது, அதுக்கப்புறம் ஃபீல் பண்றது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். அதாவது அந்தந்த பொசிஷனுக்கு அப்பப்போ நீ வந்தா போதும் அப்படின்றது. 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் டெபிட், மற்றவங்களுக்கு கொடுக்குற அதே டெபிட் தான். அப்போ பெரியவா எல்லாரும் வந்து என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த டாக்டர்லாம் பண்ணுறாங்கன்னா ஏன் அந்த டாக்டர் உன்னை விட அதிக சேலரி, அவங்கள பார்க்குறக்கு உன்னை விட அதிக கூட்டம் வந்துட்டு இருக்குது, அன்னைக்கு அவங்கள நீங்கள் பீட் பண்ணிக்காமி அப்புறமேட்டுக்கு என்கிட்ட வாய் பேசு அப்படின்னு. வெரி நைஸ் மேம். மேம் இப்போ நான் வந்து கேட்கும் போதே இப்போ இருக்க அப்பா அம்மாலாம் ஈஸியாக எல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க, ஐஃபோன்லேருந்து எல்லாமே. இப்போ உங்களை பார்த்தா அந்த பொருள் வாங்குறதுக்குள்ளே ஒரு வெளியாயிருவாங்க போல. 2 பொண்ணுங்க மாறி மாறி சண்டை போட்டு ஏதாச்சும் வாங்கி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. நீங்கள் எப்படி வாங்கி கொடுப்பீங்களா? இல்லை அந்த சுச்சுவேஷன் சம்டைம்ஸ் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்ல, அந்த நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லுங்க. அதாவது ஒரு சின்ன விஷயம் பொருள் வாங்கி தரதுன்னு இல்லை, அந்த மாதிரி எந்த கம்ஃபர்ட்டும் இவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன். அதாவது பேசிக்காக நீ நல்லா படுக்கிற, உனக்கு ஒரு ஃபேனு, உனக்கு ஒரு நாகரிகமாக ஒரு ட்ரெஸ், இப்போ எல்லாம் அவங்க வாங்குறது அவங்க சம்பளத்துலேருந்து கம்பல்சரி எனக்கு ஒரு அம்மா அவங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டுன்னு கொடுத்துருவா. அப்போ ஏன்டி அம்மாவுக்கு தான் நல்லா இருக்கு உனக்கு என்னென்னா நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து கம்பல்சரி பெண்கள் செஞ்சாகணும். எனக்கு வருதுங்கிறது வேற.
அது ஒன்று. பொருள் வாங்குறத பொறுத்தவரையில சின்னதுலேருந்தே ஷர்மி ஒரு கேரக்டர்னா நாங்களாம் இது ஒரு பிச்சைக்காரி அப்படி. என்னென்னா என்ன இருந்தாலும் அம்மா 10 ரூபா, அவள் காலேஜ் முடிகிற வரைக்கும் அம்மா ஒரு 10 ரூபா கொடுங்கம்மா 10 ரூபா கொடுங்கன்னு என்னோட பேகை திறந்து அந்த 1 ரூபா 2 ரூபாலாம் நம்ம போட்டு அதை எடுத்துட்டு ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு போய் 15 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கேளேண்டி ஏண்டி 10 ரூபா இல்லை அப்படின்ட்டு மொத்தம் நான் 25 ரூபா வச்சுருக்கேன்னு. அதே தான் நம்ம இங்கே எவ்வளோ இதாக இருந்தாலும் அவள் அப்படி தான். ரோமி வந்து பேக்லேருந்து ஒரு 100 ரூபா 200 ஆட்டை போட்டுருவா, 2000 ஆட்டை போட்டுருவா. அப்போ ஏய் குறையுதுடி அப்படின்னா ஆமாம் நீங்கள் எவ்வளோ நாள் அதை கேட்டுட்டு இருந்தேன், அப்போ நான் இது வாங்கணும் அம்மா இதுக்கு தான் எடுத்தேனே சொல்லிட்டு இது என்னடி பழக்கம் அப்படின்னு. அப்புறம் இப்போ அந்த மாதிரி எடுக்கிறதில்ல. அதாவது எடுக்கக்கூடாதுங்கிறத உட்காந்து ஒரு முறை நிறைய கவுன்சிலிங் பண்ணி இப்போ அதை எடுக்கிறதில்ல. பட் இதெல்லாம் நடந்தது. இவளுக்கு வந்து தேவைகள் ரொம்ப குறைவு. இவளை நீங்கள் எந்த ஷாப்பிங் மால் கூப்பிட்டு போனாலும் ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி தின்னுட்டு அம்மா போர் அடிக்குது எடுத்தரப்புல போர் அடிக்குதுன்றவா. ரோமி வந்து அவங்க நைட்டு 11 மணிக்கு ஷட்டர் க்ளோஸ் பண்ண வரைக்கும் நான் சுற்றணும் அங்கே போய். ரோமி மட்டும் இல்ல, ரோமியும் மதர் 2 பேரும் சேர்த்தா ஷாப்பிங் போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்க பாப்பாங்க, நான் மடிச்சு வச்சு அந்த அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் ஏன் வேலை. இது 2 நீங்க 2 பேரும் ஒரே உங்களை மாதிரி தான் மேம் ரோமிகா இருக்காங்க. ஆமா அதனாலதான் அண்ட் என்ன ஒரு விஷயம்னா நான் இது வரைக்கும் மால் ஷாப்பிங் பண்ண மாட்டேன். மால் ஷாப்பிங் மாட்டேன். பியூட்டி பார்லர் போனதே கிடையாது. அந்த காஸ்ட்லி கெமிக்கல் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த பைத்தமா போட்டு குளிக்கிறது தான், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான், அந்த மாதிரி தான். எங்க அம்மாவோட பாத்ரூம் டூர் நீங்க எடுக்கணும். அந்த முகத்தோட ஷைனிங் இத்தனை வயசுலயே அத நீங்க பாத்தீங்கன்னா மினி கிச்சனே உள்ளதா இருக்கும். அப்படி வச்சிருப்பாங்க. ஓகே. இல்லை விட்டமின் இ ஆயிலு அந்த அரப்பு பொடி அதெல்லாம் வச்சுருப்பேன்ல. அதுக்கு இவளுக்கு வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பாத்ரூமா அப்படின்னு. அந்த உள்ள போனாலே அரப்பா இருக்கும்மா. ஐயோ அதனாலதான் வந்து பாருங்க அந்த ஷைனிங் அதுல இருந்தா சரி வந்து போடுறேன் கொஞ்சம் போடுறோம் நம்ம. அதனால இவளுக்கு தேவைகள் அப்பமும் இல்லை இப்பவும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து இவ போடுற குர்த்தியெல்லாம் ரொம்ப ஏடி ஒரு டிவிலெல்லாம் போயிட்டு கொடுக்குறேன் இந்த எல்லா சுடிதாரும் நாங்கள் 2 பேரும் இவளுக்கு வாங்கி கொடுத்தோம். இவ வாங்கினதே கிடையாது. சொல்லியிருக்காங்க டூருக்கு கூட நீங்களே தள்ளி விட்டாதான் போவாங்களாமே. ஆமாம் அது அப்படிதான். இந்த தன்னடக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே கிடைக்கும் போது நமக்கு என்னங்க, கிடைக்காதப்போ நம்ம போய் வாங்கலாம். she has gratitude மேம். நிறைய gratitude இருக்கனால தான் அவங்க அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கொடுத்து அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு அதாவது இப்போ இந்த அளவுக்காவது ஒரு ட்ரெஸ் பண்ணடி நீ ஒரு அப்படின்னு சொல்லி இந்த வெறும் குர்தா போடாத ஷாலோட ஒரு ஃபுல் ட்ரெஸ்ஸாக போடுறி அப்படிலாம் சொல்லி வாங்கி தரது உண்டு. ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட வந்து அழுதுகிட்டே தான் லவ் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி பயம் இருக்கு அவங்களுக்கு லைட்டா. சொல்லும் பொழுது உங்க ரியாக்ஷன் என்ன? வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனையே வந்து ரிலீஜியன். என்னதான் பொலிட்டிக்கல் வைஸா சிறுபான்மையோட தலைவரா இருந்தாலுமே ரிலிஜியன்ன்ற அதாவது கிறிஸ்டியன்ஸ் வரும்போது ரொம்ப வந்து அத்தான்டிக்கலா இருப்போம் இல்லையா? எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இவ லவ் பண்ணுவாலாம். நான் என் பிள்ளைங்களே லவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லவ் பண்ணாதீங்கடி நான் அப்பப்போ ஒரு கவுன்சிலிங் பண்ணுவேன். அது ஏன் லவ் பண்ணக்கூடாதா சொல்லுங்க. இல்லை லவ் பண்ணுறது நான் வந்து லவ் பண்ணாதீங்க நீங்கள் பிள்ளைங்களை சொல்லி வளர்த்தா 2 பேரும் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுங்கன்னு வளர்த்தீங்கன்னா அது வருஷத்துக்கு ஒன்று பண்ணோம். அதனால பிள்ளைங்களை வந்து இப்போ வேண்டாம் நம்ம ஏதாவது உங்களுக்கு வேலைக்கு போக ஆரம்பிங்க. அப்பவும் லவ் வந்தால் இது லவ் இல்லை. சும்மா ஒரு ஆம்பளை வந்து முரட்டத்தனமாக பைக் ஓட்டி யாராவது பிடிச்சடிச்சா அந்த மேக்கவை பார்த்து லவ் வரும். அது லவ் இல்லை. ஒரே குறுகின வட்டத்துக்குள்ள நம்ம ஒரு ஆணையோ பெண்ணையோ திரும்ப மீட் பண்ணால் அதை பார்த்து லவ் வரும் கூட அது லவ் இல்லை. அப்படி எது லவ் இல்லைன்னா சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு குவாலிட்டி இருக்கணும். ஒன்றை மதிக்கிற மாதிரி எல்லாரையும் மதிக்கிறானா, எல்டர்ஸை மதிக்கிறானா, ஓன்ட்ட மட்டும் பல்ல காட்டானா 10 பேர்ட்டு போய் பல்ல கட்டிட்டு இதெல்லாம் செக் பண்ணிக்கோன்னு சொல்லி ஒரு இதெல்லாம். அப்போ இதுங்களுக்கு ஃபில்டராகி பெருசாக லவ்வும் வரல. அப்போ வந்து பெரியவா ஒரு லவ்வில் ஓடிட்டுருக்கு அவளுது. அது இழுத்துக்கிட்டே இருக்குது. ஆமாம். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஏண்டி கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறேன்னா அது அவங்க வந்து ஜாதகம் ஜோஷியம் இந்த நாள் எங்களுக்கு அதுலலாம் நம்பிக்கையே இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு சின்ன நிலம் வாங்கும்போது இந்த அன்னைக்கு வந்து அங்கே கூட்டமே இருக்காது. ஏன்னா இது இந்த அன்னைக்கு யாருமே வந்து வாங்க மாட்டாங்கன்னு அந்த அன்னைக்கு தான் நான் அந்த நேரத்தில் புக் பண்ணேன். எனக்கு வந்து எல்லாத்தையும் ப்ரேயருக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லைங்கிறது எங்களுக்கு அசைக்க முடியாத ஒரு விஷயம். அப்போ இது வந்து அப்போ சரி அவள் தான் பண்ண மாட்டேங்கிற நீ அது பண்ணிடி அக்காலம் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணாமல் என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்தேன். அம்மா உடனே நொய்யணும் அம்மா கல்யாணமா இன்னும் கொஞ்ச நாள் சும்மா லூசுகளாட்டு பேசிட்டு இருக்கேன். அம்மாலாம் 23 கல்யாணம் பண்ணேன் 27 வந்து 2 பிள்ளைங்க பேசாமல் பண்ணுங்கடி அப்படின்னு. அப்புறம் இவளுக்கு ஒரு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தா அப்போ வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் மாதிரி பார்த்தல. ஏன்னா நீ சித்தா ஆயுர்வேதா ஒரு டாக்டர் இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருந்தால் உனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இவளுக்கு என்னதான் அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் மேலே வெறுப்போ. எம்பிபிஎஸ் டாக்டர்னாலே ஐயோ அவனுங்களாம் திமிரு பிடிச்சவங்க ரொம்ப ஆட்டிடியூட் பண்ணுவாங்க. அப்போ நிறைய டாக்டர்ஸ் சொல்றாங்கம்மா ஐயோ இல்லை இவ சொன்னது நான் எம்பிபிஎஸ் டாக்டரை பற்றி அப்படி சொல்லவே இல்லை. நான் ரொம்ப ரெஸ்பெக்டான டாக்டர்ஸ் பார்க்குறேன். இவ அப்போ என்கிட்ட பேசுது
ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்க, ஷோ விடுவாங்க, அப்புறம் நான் காண்டாயிருவேன் அப்படி இப்படின்னு. எவ்வளவோ நல்ல பேர் பார்த்துருக்காங்க, நம்மக்கிட்ட எத்தனை டாக்டர்ஸ் நல்லவங்களா பார்த்துருக்கோம். அம்மா பார்க்குறேன், நீ பாரு 10 பேர் பார்க்கலாம், பேசி பார்க்கலாம், எல்லாத்தையும் நீ ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பேசு, இவரும் கூட லைஃப் ட்ராவல் பண்ண நல்லா இருக்கும்னா அப்புறம் நம்ம அவங்களோட வச்சுக்கலாம். இப்படிலாம் பல ரகத்தில் பேசுகிறேன். சூப்பராக நானும் ஃபோட்டோ எடுத்து அந்த பையன் கூட நானும் பேசிட்டு, ஆண்டி நல்லா பேசுவேன், ஏன் நல்லா பேசுகிறாண்டி அப்படி இப்படின்னு எல்லாத்துக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு நாள் எனக்கு இவளுக்கு சண்டை வருது, அவ்வளோ பெரிய கருவாச்சினி என்ன அவ்வளோ பெரிய ரதி நினைப்போம், உனக்கு 2 நாள் டைம் சம்மதிக்கலைன்னா நடக்கு, 2 நாள் டைம், இந்த இதில் யாருன்னு முடிவு பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்படி 2வது நாள் வந்து நான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கேன், அதை சொல்லி 2வது நாள் நான் நைட் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். 11:30 மணிக்கு நைட்டு வந்து விசும்பி அழுதுட்டு பக்கத்தில் படுக்க தூக்கத்தில், ஏ ஷர்மி அழுதுறியாடி அப்படின்னு. இரு அம்மா லைட் போடுறேன், ஐயோ அம்மா லைட் போடுறதுக்கு அப்படி வைங்க. அப்புறம் என்னடி லைட் போடுறது என்னடி, அம்மா தயவுசெய்து லைட் போடாமல் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க அப்படின்னு. எனக்கு பயமாயிடுச்சு, பிள்ளை வந்து நைட்டு நடுராத்திரி வந்து இப்படிலாம் சீனை பண்ணுறாளின்னு, என்னடாச்சு யாருடா என்ன பண்ணாங்கன்னு. அம்மா நான் இந்த மாதிரி நீங்கள் மேரேஜ் பண்ண சொன்னீங்கன்னு தருண்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். 2வது ஸ்டாண்டர்ட்லேருந்து இதுக்கெல்லாம் இவளுக்கு அதில் ஒரு பாய் ஃப்ரெண்டு இருப்பானுங்க, ஒரு 4 பேர், தமிழ் செல்வன், தருண், இன்னொருத்தி அப்புறம் கேர்ள்ஸ் இவங்க 2 பேரும். இந்த பசங்கெல்லாம் பிள்ளைங்களாம் குழந்தைங்கலேருந்து எங்கள் வீட்டுக்கு வருங்க, நல்லா சாப்பிடுங்க. அப்போ சொன்னேன், இந்த எவனையாவது லவ் கிவன் பண்ணிட்டு வந்தேன் அடிப்பிச்சுறேன் அப்படின்லாம் சொல்லி பண்ணிடாதடின்னு, அதாவது பழகு இப்படி அப்படின்னு. இவன் வந்து தருண்கிட்ட பேசினேன், சரி அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி அம்மா வந்து டாக்டரை கல்யாணம் பண்ணுறாங்க, சரி அதுக்கு என்ன, அவனே வந்து கேட்கட்டுமான்னு கேட்டான்னா, அப்படி போடு அப்படி வருது, எந்திரிச்சு உட்காந்து லைட்டு போடு அப்படின்னு. அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன், வேண்டாம் அப்படின்னு ஏங்கி அம்மா இப்போமா நீங்கள் வேண்டாம்னு சொன்னால் வேண்டாம், நீங்கள் வேண்டாம் நீங்கள் வேண்டாம், இருடா வேண்டாம் சொல்லிக்கலாம். நல்ல பையன் நல்ல பையன். அப்போ அப்படி அழுகிறா. அப்போ என்னன்னா எனக்கு அவள் அழுகி தேம்பி அழுகிறா. நான்லாம் கொஞ்சமாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா. அப்புறம் ஒரு பெண், நம்மளும் பெண் தானே, அவ்வளோ தூரம் ஒரு அழுகிறா அப்படிங்கும்போது. இன்னொன்று தருணை வந்து சின்னதுலேருந்து பிடிக்கும், அவங்க ஃபேமிலி எனக்கு தெரியும், நல்ல ஃபேமிலி தான். நல்ல அந்த பையன் சின்ன ஆண்டி நல்ல ஒரு ஆட்டிடியூட் பண்ண மாட்டான், ஒரு சப்பியாக ஒரு அதை என்னென்னா நம்ம மருமகன் வராரு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு குழந்தை பையனாட்டு விளையாண்டுருப்பான். அப்புறம் நான் வந்து சரி தருண் தானே, அப்போ இந்த அளவுக்கு நீ ஃபீல் பண்ணி அழுகிற, இன்னொன்று டாக்டரை கண்டாலே மிரள்ற, என்னமோ பண்ணுச்சு, சரி பரவாயில்லடி உடனதுக்கு. அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்கான், ஆண்டி வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், நான் ஆண்டி பேசுகிற அளவுக்குலாம் இப்போ கதை, அப்புறம் இதுக்கு என்ன சொல்லி லேட்டாக தான் வந்து எங்ககிட்ட சொல்கிறீங்க. ஆக்சுவலாக 2 days ஆச்சு. அதாவது அவங்க தான் சொன்னேன், என் பொண்ணு லவ் பண்ணுவான்னு நான் நினச்சே பார்க்கலன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஷாக்லேருந்து வெளில வரைக்கும் இட் 2 days. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு. மரியாதையான பையன். அதாவது நம்ம எல்லாருக்கும் தருணை ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி. ஆனால் என்னன்னா அந்த மருமக நாட்டம் அந்த ஒரு கம்பீரமாக அப்படிலாம் நடந்துக்க மாட்டோம். இந்த குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது, நருட்டோ படம் பார்க்குறது, வீடு முழுக்க இப்படி பொம்மை வாங்கி வைக்கிறது, கையில் டேட்டூஸ்லாம் பொம்மையாக குத்திவி. யாராவது வந்து என்னோட மருமகன்னு என்னடா இப்படி என்னதாங்க இப்படி பண்ணுறேன், எங்கே பார்த்தாலும் டேட்டூஸ் குத்தினா ஏங்க அப்படிங்கன்னா சரி என்னம்மா பண்ணேன், அம்மா அவனா இருக்க விடுங்கம்மா, நீங்கள் என்னம்மா உங்கள் மருமகன் இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு. வீடு முழுக்க பொம்மை, காரில் 2 பொம்மை, அவன் ஒரு பேக் தூக்குனா அதில் ஒரு பொம்மை, மொபைலில் ஒரு பொம்மை, ஒரு பொம்மையை காத்து. அப்ப நான் கொஞ்சம் அந்த பொம்மை எனக்கு பிடிக்காது. அவன் லவ் பண்றது நருட்டோ கேரக்டர்ஸ். எனக்கு அனிமேக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். ஆனா அவரும் அனிமே இப்படி தான் ஆப்போசிட் போல்ஸ். எஸ். இப்போ அதான் இந்த ரிலீஜியன் அப்படின்ற விஷயத்தை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும்போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Twin Birds leggings, colors you need, fit you want.